படிப்பு ஊறி 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 இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம், இப்படி ஆன்சர் எடுக்கலாம், இதுலேருந்து இதில் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே ஃபஸ்ட்டு அவங்க ஹிஸ்ட்ரி தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுங்களா? படிப்பு உங்களோட வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் நிறைய படிக்கிறது, நிறைய உழைக்கிறதுல உங்களுக்கே ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் மைண்டுக்குள்ள எனக்கு எது தெரியுமோ அது கேள்வியாக இருக்குது. எங்கள் வாத்தியாரும் அதோடு நிறுத்திட்டார். ஏன் தெரியுமா? நம்ம முதல்ல சுதந்திரம் வேணும்னு கேட்ட தேதி எதுதான்? ஜனவரி 26 தான். அதை மறக்கக்கூடாது அப்படின்னா பரீட்சைக்கு போயாச்சு. வாக்களிக்கும் போது கையில் வைக்கும் மையானது சில்வர் நைட்ரேட் என்று அழைக்கப்படுகிறது. அது கீழ்கண்டு எங்கே தயாரிக்கப்படுதுன்னு கேட்டான். நம்ம எப்பவுமே என்ன படிப்போம்? அப்படி தான் படிக்கக்கூடாதுன்னு காலங்காலமாக சொல்கிறாங்க. டிஎன்பிசிக்கு இன்டெப்த்தாக படிச்சுட்டு போயிடணும். 1947 ஆகஸ்ட் 15 அப்படின்னு கொடுத்து கீழ்கண்ட எந்த கிழமையில் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்கப்படுதுன்னு கேட்டோம். நமக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சுன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் 1947 ஆகஸ்ட் 5 சார்னு. ஆனால் என்ன கிழமைன்னு கேட்டால் மாட்டிக்கும். இல்லை புரிஞ்சுங்க, எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியாதுங்க. எங்கள் பாத்தியார் எனக்கு சொல்லலை. 4 ஆப்ஷன் கொடுக்குறான். நான் கொஸ்டின் விட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டான். ஏன் நம்மே அது போய்கிட்டு அப்படின்னு 4 ஆப்ஷன் தான் கொடுக்குறான். ஞாயிறு, திங்கள், வெள்ளி, செவ்வாய், இந்த 4 தான் ஆப்ஷனு. நான் ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது தப்பானாலும் தப்பாயிட்டு போகுது. என்னோடய ஸ்பான்டேனியஸ் மைண்டுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடச்சிது. அதனால் நீங்கள் உங்களோட 1930 ஜனவரி 26ன்னு ஒரு தேதி சொன்னேன், பரிபூர்ண சுதந்திரம்னு. இந்தியாவோட குடியரசு தினம் ஜனவரி 26 தான் இருக்கும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன். குரூப் 2 எக்ஸாம் எழுதி இப்போ அரியலூரில் வந்து டெப்டி தாசில்தாராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம்ஸ் இப்போ பிப்ரவரியில் வரப்போகுது கால்ஃபரு. அதுக்கு எப்படி படிக்கணும், என்ன செய்யணும்? நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே ஃபஸ்ட்டு அவங்க ஹிஸ்ட்ரி தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுங்களா? அதுதான் ஈஸியாக இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, அது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதிலேருந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இப்போ சயின்ஸ்னு வச்சுங்களேன், ஒளிச்சேர்க்கை 6+CO2 அப்படின்னு பயங்கரமாக வேரியேஷன்லாம் ஈக்குவேஷன்லாம் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் ஒன்றும் இருக்காது. இவன் சண்டை போட்டால் அவன் செத்துட்டான், இவன் பொழைச்சான், அவன் இருந்தான், சுதந்திரம் கிடச்சிது, கிடைக்கல, அங்கே கிடச்சிது, அவ்வளோதான். ஹிஸ்ட்ரிங்கிறது பாருங்கள், நீங்கள் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக நினச்சிட்டு படிக்கணும். நம்மக்கிட்ட வரலாறுங்கிறது நிறைய ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் முன்னாடி கிபியில் அப்படியே போகலாம் சார், இப்படி சார், கிமு சார், அதெல்லாம் தேவையில்லை. ஹிஸ்ட்ரி நமக்கு ஆரம்பிக்கிறது எப்போ சார் ஆரம்பிக்குது? 31/12/1600 என்ன ஆச்சு அன்னைக்கு? இங்கிலாந்து மகாராணி இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கியதுன்னு ஆரம்பிக்குது. நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்மகிட்ட வந்ததுக்கான தோற்றம் அப்படி தான் ஆரம்பிக்கிறது தான் நம்ம வரலாறு சொல்லுது. நான் என்ன நம்ம நினச்சி படித்தேன். அப்படி படிக்கும்போது என்னடாது, இங்கிலாந்து மகாராணி இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கொடுத்ததுங்கிறானே, என் வீட்டில் குடியிருந்துக்கலாம்னு பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொருத்தனுக்கு எழுதி கொடுத்த மாதிரி இல்லை. இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கொடுக்குதான், அந்த அம்மா கொடுக்குதான். இப்படி தான் நடக்குது. அப்புறம் எப்படி சார் இந்த ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா படிப்படியாக வருது. 1613, 1615 சார் தாமஸ் ரோன்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஜஹாங்கீர் அரசவைக்கு வராரு. நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் சார். பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தவன் தான் பிரிட்டிஷ்காரன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவன் நம்மளை ஆட்சி பண்ணணுங்கிறதுக்கே வரல, பிஸ்னஸ் பண்ணணுன்னு வந்தவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இவனுங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கானுங்க, எல்லா விதத்துலையும் இவங்ககிட்ட ஒற்றுமை இல்லை, நம்ம இவங்களை வச்சு ஆட்சி பண்ணலான்னு நம்மளை எவ்வளோ நாள் ஜட்ஜ் பண்ண தெரியுமா? 200 வருஷமாக ஜட்ஜ் பண்ணுறான். சும்மா இல்லைங்க, பிரிட்டிஷ்காரன் சும்மா பெரிய வெள்ளைக்காரன் அப்படிங்கிறாங்கள, வெள்ளைக்காரன் மூலவர் அப்படிங்கிறாங்களா, அதான் காரணம். நமக்கு எப்போ தெரியுது இவன் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை ஆட்சி பண்ணுறான்னு நமக்கு எப்போ தெரியுதுன்னா 1806. நல்லா நினச்சி பாருங்கள். 31/12/1600 எங்கே இருக்குது, 1806 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1806 தான் நமக்கு தெரியுது. ஒரு லைட்டாக உரசுது நம்மளை அந்த பயிலுங்க ஏதோ அடிமை பண்ணுறான்னு. வேலூர் பிரச்சனை ஒன்று வரும். வேலூர் பிரச்சனை ஒன்று நடக்குது. 806 பெரிய சக்ஸஸ் இல்லை. ஏன் சார் சக்ஸஸ் இல்லைன்னா, அது தமிழ்நாட்டை அந்த போர் தாண்டலை. 1857 சிப்பாய் கழகம் வருது. சிப்பாய் கழகம் கடற்கரைக்கு கீழே இருக்க மாநிலத்துக்கு பரவலை, அதனால் அதுவும் ஃபெயிலியர். முடிவு பண்ணான் பிரிட்டிஷ்காரன் 1858 நவம்பர் 1 நேரடி ஆட்சிக்கு கீழே நம்மளை கொண்டு வந்துட்டோம். இதுக்கு பிறகு நமக்கு கீழே தாண்டா இருக்கும், நம்மளை கொண்டு வந்துட்டோம். நம்மளும் படிப்படியாக என்ன பண்ணுறோம், 1858 1885 டிசம்பர் 28 காங்கிரஸ் கட்சியை கொண்டு வரோம். அந்த நாட்டில் காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ்காரன் தான் ஆரம்பிக்கிறார். ஏஓ ஹியூம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். படிப்படியாக வருது. நமக்கு பாருங்கள், நீங்கள் ஹிஸ்ட்ரி இப்படி வந்துகிட்டே இருப்பீங்க. 1930 ஜனவரி 26 ஆமாம், 1930 ஜனவரி 26 பரிபூர்ண சுதந்திரம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றியிருப்போம். அப்புறம் 1935 இந்திய அரசு சட்டம் வரும். வட்டமிச்சம் எல்லாம் நடந்திருக்கும். சட்டம் அதாவது 1940 ஆகஸ்ட் நன்கொடை வரும். 42 கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். 46 அமைச்சரவை தூதுக்குழுலாம் வரும்.
கான்ஸ்டியூஷன்லாம் ஏற்றுவோம். நீங்கள் நல்லா நினச்சி ஒரு சின்ன கான்செப்ட் தான், இதோடு முடிச்சிடுவேன் நான். 1930 ஜனவரி 26 ஒரு தேதி சொன்னேன், பரிபூர்ண சுதந்திரம்னு. இந்தியாவோட குடியரசு தானே ஜனவரி 26 தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம முதல்ல சுதந்திரம் வேணும்னு கேட்ட தேதி எதுதான்? ஜனவரி 26 தான். அதை மறக்கக்கூடாது அப்படின்னா பின்னாடி வந்த ஜனவரி 26 நம்ம என்ன பண்ணுறோம்? சுதந்திரம், அதாவது இந்த தேசம் சுதந்திரம் பெற்று நம்ம குடியரசு ஆன பிறகு ஜனவரி 26 குடியரசு தினமாக அறிவிச்சிட்டோம். நமக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் 1947 ஆகஸ்ட் 5 சார்னு. ஆனால் என்ன கிழமைன்னு கேட்டால் மாட்டிக்குவோம். நம்ம எப்பவுமே என்ன படிப்போம்? அப்படி தான் படிக்கக்கூடாதுன்னு காலங்காலமாக சொல்கிறேன் நான். டிஎன்பிசிக்கு இன்டெப்த்தாக படிச்சுட்டு போயிடணும். 1947 ஆகஸ்ட் 15 அப்படின்னு கொடுத்து கீழ்கண்ட எந்த கிழமையில் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்கப்படுதுன்னு கேட்டோம். இல்லை புரிஞ்சுங்க, எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியாதுங்க. எங்கள் பாத்தியார் எனக்கு சொல்லலை. 4 ஆப்ஷன் கொடுக்குறான். நான் கொஸ்டின் விட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டான். ஏன் நம்மே அது போய்கிட்டு அப்படின்னு 4 ஆப்ஷன் தான் கொடுக்குறான். ஞாயிறு, திங்கள், வெள்ளி, செவ்வாய், இந்த 4 தான் ஆப்ஷனு. நான் ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆன்சர் வெள்ளிக்கிழமை தான். நான் எப்படி முடிவு பண்ணேன்னா, ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டிஷ்காரன் சர்ச்சுக்கு போயிடுவான். அதனால் அன்றைக்கி சுதந்திரம் கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்கு வேறு வேலை இருக்கும். அன்றைக்கி அவனுக்கு சர்ச்சு தான் முக்கியம். ஏன்னா பூரா வெள்ளைக்காரன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்க மாட்டான். இங்கே ஒரு பெருக்கல் குறி போட்டேன், ஞாயிறு கிடையாது. நான் படித்த ஹிஸ்ட்ரி வரைக்கும் வாரத்தின் முதல் நாட்களில் அவர்கள் எந்த வேலையும் செய்வதில்லை. அப்போ திங்கக்கிழமையும் கிடையாது. பெருக்கல் குறி போட்டேன். 2 போயிடுச்சிங்க. 2 சான்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது 2 கண்டிப்பாக இல்லை. செவ்வாய்க்கிழமையா வெள்ளிக்கிழமையா 2 தான் இருக்குது. வேறு ஒன்றும் பெரிய லாஜிக் இல்லை. எனக்கு செவ்வாய்க்கிழமைனா பிடிக்காது. பெரிய அறிவாளிலாம் இல்லை நான். எனக்கு பிடிக்காது. பார்த்தேன் வெள்ளிக்கிழமை போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ரைட்டுன்ட்டானோ. நான் இங்கே வந்து பார்க்குறேன் வெள்ளிக்கிழமை தான் ஆன்சர்ன்ட்டாங்க. வாத்தியார் கேட்டார் எப்படா போட்டா அப்படின்னு. சார் ஏதோ நானும் திங்க் பண்ணி பார்த்தேன் சார், போட்டேன் சார், ரைட்டுன்ட்டாங்க சார். அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க. அந்த கையில் வைக்கிறானுங்களா மை, ஓட்டு போடுறோம், கையில் ஒரு மை வைக்கிறான். எங்கள் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு? அந்த கையில் வைக்கிற மை வந்து சில்வர் நைட்ரேட்டுப்பா, ஞாபகம் வச்சுக்கிட்டார். சரிங்க சார், ஞாபகம் வச்சுக்கிறேன் சார். போயிட்டேன். பரீட்சைக்கு போயாச்சு. வாக்களிக்கும் போது கையில் வைக்கும் மையானது சில்வர் நைட்ரேட் என்று அழைக்கப்படுகிறது. அது கீழ்கண்டு எங்கே தயாரிக்கப்படுதுன்னு கேட்டான். எனக்கு எது தெரியுமோ அது கேள்வியாக இருக்குது. எங்கள் வாத்தியாரும் அதோடு நிறுத்திட்டார். எங்கே தயாரிக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். நான் சில்வர் நைட்ரேட்னு சொன்னான் வாத்தியார். கரெக்டு தான். என்னடா அது எங்கே தயாரிக்கிறேன்னு கேட்டாங்களே. 4 நகரத்தை வேறு கொடுத்துருக்கானோ. மைசூர், ஹைதராபாத், செகந்திராபாத், பெங்களூர்னு கொடுத்துட்டான். நான் ரொம்பலாம் திங்க் பண்ணல. மை ஆன்சர் எது மையில் ஆரம்பிக்குது? மைசூர்னு போடுறான்னு போட்டேன். ரைட்டுன்ட்டானு. இது ஆனால் எங்கள் வாத்தியார் சொல்லலை. இது மைசூரில் தான் தயாரிக்கிறான்ப்பா, இந்த மை வந்து மைசூரில் தயாரிக்கணும்னு அவர் சொல்லவே கிடையாது. ஷார்ட்கட் தான். மையின்னு பிடிச்சாச்சு. இது மை, அவ்வளோதான். மற்ற 3 வராதுன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அது தப்பானாலும் தப்பாயிட்டு போகுது. என்னோடய ஸ்பான்டேனியஸ் மைண்டுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடச்சிது. அதனால் நீங்கள் உங்களோட படிப்பு, உங்களோட வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் நிறைய படிக்கிறது, நிறைய உழைக்கிறதுல உங்களுக்கே ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த படிப்பு ஊறி இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம், இப்படி ஆன்சர் எடுக்கலாம், இதுலேருந்து இதில் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம மீண்டும் சந்திப்போம்.